என்னங்க மேம் வீடியோ பண்ற கரெக்ட் போட்டு சோகமா பண்றீங்க? எனக்கு ஒரு கிளைண்ட் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. சரிங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியல, அதனால தான் நான் சோகமா உட்கார்ந்திருக்கேன். என்ன மேம் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு கிளைண்ட்? நீங்களே கேளுங்க. நீங்க நான் மெடிசனை ட்ரை பண்ணி நினைக்கிறேன் மேடம். ஒன்று வந்து எங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை. என்னுடைய பிரதர் வந்து எங்களை விட்டு வெளிநாடு போனார். வெளிநாடு போன நாங்கள் தான் ஹெல்ப் பண்ணோம். இப்போ வெளிநாடு போனப்பறம் அவருக்கு எந்த டச்சில் கூட கான்டாக்ட்லேயே கிடையாது மேடம். எதனால தெரியல. ஸோ அவர்கிட்ட காசு நிறையா இருக்குது. காசு எங்களுக்கு தர வேண்டிய காசு நிறையா இருக்குது. அப்புறமா அவருக்காண்டு ஒரு நிலத்தை வேற அடமான வச்சோம். இப்போ அந்த காசை நாங்கள் கொடுத்துட்டோம். அந்த நிலத்தை திருப்பி எழுதி வாங்க முடியல. ஏன்னா எழுதி வாங்கும்போது நிலத்தை அவருக்கு எழுதி கொடுக்கும்போது இவரோட கையெழுத்து இருந்துச்சு. ஸோ இப்போ திருப்பி நான் அவங்க கிட்ட ரிட்டன் எழுதி வாங்கணும். கையெழுத்து எழுதி திருப்பி எல்லாரும் எழுதி போடுறாங்க. ஸோ எங்கள் வீட்டில் எல்லாரும் ரெடியாக இருக்காரு. ஆனால் இவர் மட்டும் வர மாட்டேங்காரு. ஃபாரின்ல இருக்காரு. ஒன்று மேடம், இது ஒரு பிரச்சனை மேடம். ரெண்டாவது வந்து எனக்கு என்னன்னா மேடம், நான் ஐடி கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல குரோத் கிடைக்கும். நல்ல ஒரு எனக்கு ஒரு நல்ல அற்புதமான வேலை, நல்ல வருமானத்தோடு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை, நல்ல கம்பெனி, வெளிநாடு கம்பெனி, எம்என்ஸ் கம்பெனியில் இருக்க வேலை கிடைக்கும். ப்ளஸ் நல்ல ஒரு சேலரியோட கிடைக்கும் மேடம். ஸோ இந்த ரெண்டு வந்து எனக்கு இப்போதைக்கு தேவைப்படுது மேடம். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க மேடம். கேட்டிங்களா? இதுக்கு நீங்களே சொல்லுங்க. இந்த மாதிரி கிளைண்ட் வந்து எங்களை கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்? கண்டிப்பா நம்ம ப்ரொஃபஷனலா பண்ணிட்டு கண்டிப்பா நம்ம வந்து ரெமெடி தர மாட்டாங்க. அவங்க நேர்ல வந்தாங்க கொடுக்கலாங்க. அதே மத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பண்ணாம இந்த வீடியோக்காக வியூஸ்க்காக அமௌண்ட்டுக்காக பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க கொடுக்கற வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் எல்லாம். ஏன்னா இவர் வந்து மலர் மருத்துவத்துக்கு வந்து நீங்க அவர் பேசி வச்சு பாக்குறப்போ மலர் மருத்துவத்துக்கு வந்து தப்பா புரிஞ்சு வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? கண்டிப்பா. இப்ப நானுமே அதுதான் அவர்கிட்ட சொன்னேன்னா, நீங்க வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு இப்படி எல்லாம் சொன்னா நம்மளால மருந்து கொடுக்க முடியாது சார். நீங்க ப்ராப்பரா கால் பண்ணுங்க. என்ன ப்ராப்ளம் இருக்கேன்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்க்கு என்னால மருந்து கொடுக்க முடியாது. ஏன்னா அவருக்கே தெரியல அவங்க பிரதர் எதுக்கு அவங்களோட பேசாம இருக்காரு, அதுவும் அவர் ஃபாரின்ல இருக்காரு. இதுல நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ரெண்டாவது சொன்னதுக்கு வந்து எனக்கு நல்ல தொழில் வேணும், நல்ல இது வேணும்னா அதுக்கு நீங்க கால் பண்ணி என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கு, ஏன் உங்களால அந்த தொழில சக்சஸ் ஆக முடியல அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு சில ரெமெடிஸ் நம்ம சூஸ் பண்ணி கொடுக்கலாம்னு சொன்னேன். அவரு தொழில் இல்ல சொன்னீங்க, அது வந்து ரெமெடி சாப்பிட்டா ரெடி ஆயிருங்களா? அப்படி கிடையாது தானேங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷன் நம்ம கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க தொழில வந்து டெவலப் ஆயிக்குவாங்க. கரெக்ட்டுங்களா? ஆமா. இப்ப அவர் நம்ம கிட்ட எப்படி கேக்குறாருன்னா, இப்ப இந்த கோயில் எல்லாம் போய் பரிகாரம் கேட்பாங்க இல்லையா, அந்த கான்செப்ட் மாதிரி கேக்குறாரு. சரிங்களா? அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா மலர் மருந்து வந்து எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு பாருங்க மக்கள். சோ இப்ப நம்ம மக்கள் இதுல வந்து தப்பே நான் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க பாக்குற விஷயங்கள் மலர் மருந்தை பத்தி அவங்க பாக்குறதும் கேட்கறதும் இந்த மாதிரிதான் கொண்டு போறாங்க. பரிகாரம் வேணுமா இந்த மருந்து எடுத்துக்கோங்க, உங்களுக்கு வந்து தோஷம் போனோமா இந்த மருந்து எடுத்துக்கங்க, அப்படி இதை கொண்டு போறதுனால அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா சில வந்து பாத்தீங்கன்னா ராசி பரிகாரம் அந்த மாதிரி இதை கொண்டு போறதுனால அவங்க அந்த மாதிரி தாட்ல தான் என்ன கேட்டிருக்காரு அவரு. சோ நம்ம அவருக்கு தெளிவா சொல்லியாச்சு இந்த மாதிரி கொடுக்க முடியாது. நீங்க ப்ராப்பரா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஜாப்ல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சில ரெமெடி நம்ம சூஸ் பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லிட்டோம். பட் ஆனா அவர் நம்ம கிட்ட வரல. இப்ப அவருக்கு மருந்து கிடைச்சிருக்குமா கிடைக்காதா? கம்பல்சரி ப்ரொபஷனலா இருந்தா தர மாட்டாங்க. மற்றபடி ஏதாவது நம்ம வீடியோஸ் நிறைய பேர் போறாங்க மலர் மருத்துவம் தவறான முறையில வந்து நீங்க சொன்னீங்களா பரிகாரம் பண்ற முறை இந்த மாதிரில இருக்கிறவங்க வந்து கம்பல்சரி கொடுத்துருவாங்க. இந்த சாப்பிடுங்க நல்லா கொடுத்துருவாங்க. இதே மாதிரி 2-3 கேசஸ்க்கு நான் பார்த்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட ஒரு ப்ராப்ளம் வருவாங்க, நம்ம இந்த மாதிரி தெளிவா சொல்லுவோம் நீங்க ப்ராப்பரா அப்பாயின்மெண்ட் வாங்கன்னா வரமாட்டாங்க. ஒரு 6 மாசம் 3 மாசம் கழிச்சு அதே கிளைண்ட் நம்ம கிட்ட வந்து சொல்லுவாங்க, மேம் வந்து எனக்கு பேட்ச் சிஸ்டமே ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏன் மேம்னு கேட்டா இந்த மாதிரி நீங்க தரமாட்டேன்னு சொன்னீங்க, ஆனா இன்னொருத்தவங்க தந்தாங்க, ஒரு 3 மாசத்துக்கு நான் மருந்து வாங்கி சாப்பிட்டேன் ஆனா எனக்கு ஒர்க்கே ஆகல அப்படிம்பாங்க. நீங்க கேட்ட காரணமும் தப்பு, நீங்க வாங்கின பர்சனும் தப்பு. அப்ப எப்படி உங்களுக்கு ரிசல்ட் மட்டும் எதிர்பார்ப்பீங்க? இப்ப நான் அதுக்குதான் நான் வந்து கவலைப்பட்டது, வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த சிஸ்டம் நல்ல சிஸ்டம், இத சொல்ற விதமும் இத மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகுறதுமே தப்பு. ஏன்னா நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனலா பண்ணும்போது அந்த ப்ரொஃபஷனலுக்குன்னு ஒரு இது இருக்கு, இந்த மருந்து இதைதான் பண்ணுங்கிற ஒரு இது இருக்கு. அதை தாண்டி அது வந்து இது பண்ணும், கார் வரும், பங்களா வரும், இந்த மாதிரி நல்ல வேலை கிடைச்சிரும், எனக்கு அந்த வேலைக்கான தகுதி எனக்கு இருக்காங்கிறது எனக்கு தெரியணும். இல்ல அது எனக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்காங்கிறது. இப்ப நம்ம இதுவே வந்து நம்ம நிறைய பேருக்கு வந்து நம்ம கேட்க வேண்டி இருக்கு. சோ எனக்கு இங்க ப்ராப்ளம் இது இருக்கு அப்படிங்கறத அவருக்கே சில நேரம் நம்ம புரிய வச்சு அவருக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிறத தெளிவாக்கி அதுக்கப்புறம் நம்ம ரெமெடிஸ் கொடுக்குறோம். இதெல்லாம் பண்ணாதான் அவங்களுக்கு வந்து அது கரெக்டா போய் ரீச் ஆகும். சோ இவ்வளவும் நம்ம பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கிறோம் அவங்க கிட்ட. இதெல்லாம் பண்ணாம இப்படி பண்ணா வந்துடும் அப்படி பண்ணா வந்துடும் சொல்லும் போது பேட்ச் சிஸ்டமே வந்து பாத்தீங்கன்னா இங்க நிறைய பேர் வந்து ஃபேக் ஸ்கேம் அப்படிலாம் சொல்றாங்க. அதுக்குதான் நம்ம கவலைப்படுறது, வேற ஒண்ணுமே கிடையாது. சோ நீங்க ஒரு விஷயத்த வாங்க போறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் என்னது, இப்ப நீங்க ஒரு சோப் வாங்க போறீங்கன்னா அந்த ப்ராடக்ட பத்தி நல்லா பாத்துக்கோங்க.
அது வந்து இது வந்து விளம்பரம் வந்துச்சு அதனால நான் வாங்குறேன். அந்த மாதிரிதான் இப்ப நிறைய பேர் இது பண்றாங்க. இவங்க சொன்னாங்க இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ண அந்த சோப்புன்னு எனக்கு செட் ஆகுமா? ஏன்னா நம்ம எல்லாருக்குமே சொல்லியிருக்கோம், நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்கின் டைப் இருக்கும். அந்த ஸ்கின் டைப்புக்கு அந்த சோப் ஒத்து வருமா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அந்த மாதிரிதான் ஒரு சிஸ்டம் நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க, ஒரு விஷயம் நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. நீங்க இந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கரெக்டான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். இல்ல உங்களுக்கே தெரியல அப்படின்னா உங்களுக்கு அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கரெக்டான பர்சன் கிட்ட போங்க. ஏன்னா மலர் மருந்துலயும் நிறைய பீப்புள் வந்து இந்த மாதிரி ஃபேக்கா இருக்காங்க. அதை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை நம்ம வந்து பர்டிகுலரா யாரையும் வந்து ஹர்ட் பண்றதுக்காகவோ இல்ல நம்ம யூகேல படிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக சொல்றதுக்காகவோ கிடையாது. நம்மளுமே பர்சனலா நிறைய பேர்கிட்டே கத்துக்க போய் ஏமாந்துருக்கோம். நிறைய விஷயங்கள் நடந்ததுனாலதான் ஒரு அவேர்னஸ் தான் இது. என்னோட as a practitioner இது எங்களோட ஒரு டியூட்டி. ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸ் தான் இது. ஸோ அதை தான் நம்ம இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியல அப்படின்னா தாராளமா ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட் என்னன்னு கேட்டுட்டு கூட நீங்க மருந்து வாங்கலாம் கூட ஜஸ்ட் கேளுங்க. இதுக்கு இருக்கா? ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு அந்த மாதிரி கிளைண்ட்ஸ்க்கு நம்ம போன்ல நம்ம சொல்லியிருக்கோம், இதுக்கு கிடையாது, கேன்சருக்கு கிடையாது, டயபெட்டிக்ஸ்க்கு கிடையாது, வெயிட் லாஸ்க்கு கிடையாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஸோ நீங்க அதை கேட்காம எதுவுமே பண்ணாம ஒருத்தவங்களை நம்பி உங்களோட பணம் பொருள் உங்களோட நேரத்தை நீங்க வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்படி நீங்க கொடுக்குறீங்க உங்களோட பணத்தையும் பொருளையும் உங்களோட நேரத்தையும் கொடுக்குறீங்கன்னா அது கரெக்டான பர்சனுக்கு போனீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? அதுதான் நம்ம சொல்றோம். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட ஹோலிஸ்டிக் ஹீலிங்கை வந்து வாட்ச் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.